எனக்கு ஃப்ராஸ்டிங் வைக்கப்பட்ட டோனட் வேண்டும். காரணம் அல்ல, பாட்டி உனக்காக எல்லாம் சமைப்பார். எளிது. சரி பாட்டி, நீங்கள் ஏற்கனவே மாவை நெக்க எப்போது நேரம் எடுத்தீர்கள்? அனுபவம் நீண்ட காலம் பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு உண்டு. மட்டை வெட்ட நான் ஒரு சிறப்பு அச்சு வைத்திருக்கிறேன். பொரிக்க நான் அதிக எண்ணெய் எடுப்பேன். ஆகவே டோனட் உள்ளே சதை பதமாகவும் வெளியே கடினமாகவும் இருக்கும். நானும் இதே செய்வோக்களா என தெரியவில்லை. இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு வார்ப்புருவை எடுத்து மாத்திரை ஆட்டையை வெட்டி விடலாம். அவ்வளவே. அப்பொழுது எண்ணெயை எடுக்க வேண்டும் இல்லையா? நான் நிறைய ஊற்றியதனால் இன்னும் கூடை கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் அடுப்பை கட்ட வேண்டும். நான் பெரிய டோனட் செய்வேன். ஓ, என்ன மறு அப்பாடி, சமையலறை குழந்தைகளுக்கான இடமில்லை. நான் 20 மாதங்களில் பண்ணிருக்கிறேன். புகையை நான் சமாளிக்க முடியும். இதோ எடுத்துக்கொள். சரி, உனக்கு கிடைத்தது. ஓ, இதை அணைக்க வேண்டுமா? எனக்கு சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய டோனட்கள் எப்படி மாறிவிட்டது? இது சரியானது அல்ல. நாம் இதை வெளியே போட வேண்டியதுதான். ஓ ஜேன், நீ பாட்டியை மிகவும் பயமுறுத்துகிறாய். இங்கே சிக்கலானது என்ன? எனக்கு புரியவில்லை. எல்லாம் தயாராக வைத்திருக்க. டோனட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். ராபி, நிரப்புவதற்கு ஸ்ட்ராபெர்ரி சாஸ் சேர்க்கிறேன். இப்போது டோனட்டை பருப்பில் டிப் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்பு அனைத்தையும் முன்கூட்டியே செய்துவிட்டேன். அவை இறுதி கட்டங்களாகவும் நன்றாக நடந்துள்ளது. பாட்டி அதனை அழகாக செய்ய முடியாது. ஆனால் பாட்டி வெற்றியடைய மாட்டாளா என்று யார் கூறினார்கள்? நல்ல டோனட் செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரிகிறது. கைக்குழை போல் வடிவம் கொண்டது. நான் என்ன செய்வேன்? இந்த சீஸ் தவிர மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. என்னிடம் பிரமாதமான ஒரு யோசனை இருக்கிறது போலும். சீஸும் மாவை போல் இழுக்கலானது. எனவே இதிலிருந்து சீஸ் டோனட் செய்வேன். நாம் செய்வோம். நான் சில சிப்ஸ்கள் துகள்களை சேர்க்கிறேன். சிப்ஸ்கள் கொள்வோம். என்ன நடக்குது? பூகம்பமா? இல்லை, உங்கள் பெண் பேரன் விளையாட்டுக் கொண்டிருக்கிறாள். அமைதியாயிருங்க. நான் விளையாடவில்லை. நான் குழந்தை குளோரியாவுக்கு சமைக்கிறேன். எனவே இப்போது அதில் ஒரு டோனட்டை புரியலாம். அது சிறப்பாக தோன்றுகிறது, ஆனால் ஏதையா பரவாமல் இருக்கிறது. எனக்கு தெரியும். டோனட் ருசியாக இருக்க அதை நன்றாக புளிக்க வேண்டும். அதிலும் அடுப்பில் வாணலியின்றி செய்வது நல்லது. ஏனெனில் அது அப்படி செய்ய சுவாரஸ்யமாக இருக்கும். ஜேன், நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அது எந்த கேந்தான் முதல் சுற்றில் வெல்ல போகிறதோ? பள்ளியில் சமைத்த டோனட்டுகள் இருந்தால் பாட்டியிடமிருந்து அங்க பார்வை கொண்டே வைப்பவர்கள், அல்லது அது சகோதரி ஜேன் தயார் செய்த சீஸ் தட்டு இருக்கலாம். என் கண்கள் கோர்க்கின்றன. காட்டில் அழகான இளஞ்சிவப்பு வட்டல்கள். வாவ், அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அவற்றில் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி உள்ளது. இல்ல, ஓ, அதே ருசியே. நான் அதன் பால் ஈர்க்கப்படவில்லை. ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமான டோனட். நாம் அதை முயற்சிக்க வேண்டும். இந்தது நீண்டு உருகி உங்கள் வாயிலை கரைகிறது. மிகவும் ஆனால் எது நான்? ஆம், சரி. பழச்சார பாலடி பந்துகள் வென்றுவிட்டன. நான் அதை தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு ஒரு பிரத்யேகமாகவும் சுவையான சாலட் சாப்பிட ஆசையாக உள்ளது. வேண்டுமா? இது சீசர் சாலட், ரோம்பு சாஸ் சாலட். இப்போது நான் ஒவ்வொன்றையும் சிறிது குறைவாக நறுக்க போகிறேன். ஓ, உற்றவர் போல நடிக்காதே. அது பண்ணது நிறுத்துங்க. இளம் பெண்மணி, சமையல் அறையில நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கையில் கத்தி இருக்கும்போது காய்கறிகளை கவனமா நறுக்கி அழகா ஒழுங்காக்கணும். மற்றும் கோழி, சுவையான கோழி, அதை காய்கறிகளோட சேர்க்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு அழகான சுய சேவையாக எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இதற்காக ஒரு முழு கையளவு கீரையை பிளெண்டரில் வைக்கிறேன். பிறகு நான் அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கிறேன். அதை கலக்குவோம். இல்ல ஜேன், இது தாய் உணவு. தயாரான கலவை ஜெல்லியாக மாற்ற விரைவாக குளிர வைக்க வேண்டும் மற்றும் அதை ஒரு பிளேட்டில் வைக்கவும் செய்யலாம். அருமை, அது ரசிக்கத்தக்கது. ஆம் அம்மா, ஆனால் இப்போது நீங்கள் உணவிற்கு காய்கறிகளை சேர்க்கலாம். மேலும் மார்பகம் துண்டங்களை வெட்டலாம். ஆனால் அது மட்டும் இல்லை. ஒரு சிறிய பாட்டிலில் எண்ணெய் முற்றிலும் அழகானது விவரங்களில் உள்ளது. என்னுடைய உணவில் எண்ணெய் சேர்ந்து ஒரு உணவை கேடு கிடக்க முடியாது இல்லையா? ஆனால் எண்ணெய் பற்றி என்ன? எனக்கு காய்கறிகள் வெட்ட நேரம் இல்லை. ஜேன், நீ கலந்து கொள்வதற்கு மிகவும் இது என்ன ஒரு அதிர்ச்சி. இது ஒரு மலை போன்ற மிச்சங்களாக இருக்கிறது. இது போன்ற ஒரு உணவு வெற்றி பெறாது. நான் எதையாவது யோசிக்க வேண்டும்.
நான் உனக்கு ஒரு சீனி காய்ச்சி செய்வேன். குளோரியா, நீ எதையும் வெட்டவும் தேவையில்லை. சிறிய துண்டுகளாக சின்னம் செய்தால் போதும். ஜெல்லி கண்களையும் மர்ஷ்மல்லோக்களையும் சேர்க்கவும். Schmellos and gender ballery, schmellos window. அப்புறம் அது சரி. ஓ, எவ்வளவு அழகான மற்றும் சுவையான உணவு பானங்கள் நமது போட்டியாளர்கள் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்ததை குளோரியா விரும்புவாளா? நாம் இப்பொழுது தெரிகிறது. பின்னர் நான் இந்த பசுமை 31. ஜெல்லி விஷயத்தை கொள்வேன். நான் இதை முயற்சிக்கிறேன். குழப்பமானதாக? என்ன குழப்பம்? இல்ல, இந்த சாலடுக்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சலாடு மிகவும் சாதாரணமாக தேடுகிறது. எளிய சலாட், எளிய சுவை, சிறப்பு எதுவும் இல்லை. சரி, போகலாம். வாவ், எவ்வளவு சூப்பர்! இதோ ஒரு மார்மலேட் ஜெல்லி சாலட். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது. இது வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆம், எனக்கு இது பிடிக்கும். ஹூரே, எனக்கு தெரியும். ஹை பைஃப் கொடுத்து வாங்க. இதுவை பற்றி கூடுதல் எளிமையாக இருக்க முடிவதில்லை. பாட்டி, அதை செய்ய முடியும். உன் சகோதரியும் அதை செய்ய முடியும். எண்ணெய் வழியாக பெரியவளே, பொரிப்பதை சாப்பிடறே. பாட்டி, எனக்கும் ஒன்று கொடுத்து விடு. அது பொழிவது போல தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சற்றே எண்ணெய் வருகிறது? பாட்டிலை கலக்குவேன். இல்லை, நான் அதை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, ஜேன், இல்லை. பாட்டி, சமையல் தொடங்கலாம். நான் 2 முட்டைகளை உடைத்து விடுகிறேன். இப்படி இதை உடைத்து விடுவேன். அஃப், நான் மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன். இப்போது தீட்டில் அப்படி பவுங்க உங்கள் அரிசிக்கு வல்லோர மட்டும் இல்லை. இதுதான் என் செயல். முதலில் நான் கிரீமை கொஞ்சம் சூடாக்குவேன். நான் ஆரஞ்சு தோல் இழுத்து மற்றும் ஒரு ரகசிய பொருளை அதனுடன் சேர்ப்பேன். அதன் உதவியால் உணவு சிறந்த உணவகங்களில் இருப்பதைப் போலவே இருக்கும். நான் பீச்சுகளை நறுக்கி அதில் இம்மாதிரியான மாலிகுலர் சமையல் பொருளை சேர்ப்பேன். சிறிய சாமானிய அதிசயத்தை உருவாக்கி மொலிகுலர் முட்டைகளை வறுக்க நேரம் வந்துவிட்டது. இதோ அதை ஒரு தவாவில் ஊற்று. இதோ, வாவ், இதை யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். எச்சரிக்கை, சீன். என்னுடைய சாம்பல்கள் அவை. எதிரெல்லாம் தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கொடூரம்! ஆமாம், குட்டி குளோரியா போராடுகிறாள். பாட்டியின் முட்டைகள் மிகவும் விருப்பமளிக்கும் வகையில் இருக்கின்றன. ஆம், ஜேன், இந்த சுற்றில் உனக்கு வாய்ப்பு இல்லை. குட்டி குளோரியாவின் மனம் நோய்க்குரிய சமையலை விரும்புமா? நாம் இப்போதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எங்கு தொடங்குவது? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். ஆமாம், தவறில்லை. சரி, இது வெண்ண. இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். வாவ், என்ன விசித்திரமான முட்டைகள்! வாவ், இது இனிப்பு. இது எப்படி நல்லிருக்கிறது! எனக்கு இது பிடிக்கும். நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். நான் அதை தெரிந்தேன். பாட்டி, சோளம். வாங்க. நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அன்புக்குரியவரே. எனக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி. சாண்ட்விச் எளிது. நானும் அடிக்கடி நுடல்லா வைத்து டாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த முறை நான் சிறிது சுவை மிகுப்பு செய்ய போகிறேன். எனக்கு பிடித்த மார்ஷ்மெலோக்கள், ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்கள், இனிப்பு மற்றும் புளிப்பு மேர்மலேட் ஜிபுக்கள் சேர்க்கிறேன். இது எவ்வளவு சுவையோ! ஆனால் இந்த சாண்ட்விச்ல இன்னும் ஏதோ குறைவாக தோன்றுகிறது. ஆமாம், இனிப்பு ஜெல் மற்றும் புளிக்கமான அமிலம் மிட்டாய். என்ன சிறந்த யோசனை! அசல், ஆனால் பாரம்பரிய சமையல் முறை பின்பற்றுவது நல்லது என நினைக்கிறேன். கடுகு, ஹாம், சீஸ், கீரை, இலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கவும். இப்போது செருப்பு 2 புறமும் பொன்னிறமாக பொரித்துக் கொள்ளலாம். இல்லை, பாட்டி, அவர் முதலில் என்னை கடித்தார். சரி. இப்போது முக்கியமான அற்புதமான உணவு நடைல்களாகும். நத்திரம், எவ்வளவு நாற்றமோ! என்ன மனம்! இது பாரிசு போன்ற மனத்துடன் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். நான் கடல் உணவுகளை சேர்க்கிறேன். ஹோ, அருமை! இறுதியாக அச்சில் மூடு செய்யப்பட்ட சாணத்தை சேர்க்கிறேன். என்ன? பாட்டி காய்ந்து போயிருக்கிறார். இது ஓர் உணவு கலை நீட்சியம். நம்ப முடியாதது. நான் என்னை மீறியுள்ளேன். ஒரு நல்ல சாண்ட்விச்சையும் செல்ல வேண்டும். ஆஹா, சாக்லேட் உருகிவிட்டது. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். நாம் ஒரு பெட்டியில் தண்ணீர் எடுத்து அதிலே இரட்டுப்படும் ஐஸை சேர்க்க வேண்டும். இப்போது பரவலாக சாக்லேட் வடிவங்களை விடலாம். அதற்கு பின் அது எந்த வடிவத்திலும் உறையும். இந்த டிப்ஸை நான் டிக்டாக்ல பார்த்தேன். ஆஹா, நல்ல வேலை. இதை செய்யலாம்.
பல்வேறு போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு விதமான சாண்ட்விச்கள். குளோரியா எதை தேர்வு செய்வாள்? நாம் இப்போதே தெரிந்து கொள்வோம். அஹாடி, இப்படியான அழகான சிறிய இதயம். இவ்வளவு சாதாரணமான சாண்ட்விச் என்னவாக இருக்கிறது? இது மிகவும் அசிங்கமான சுவை. அது நகங்கள். யார் இதை அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அது அற்புதமான சாக்லேட் இதயம். எவ்வளவு ருசியானது. என்னை ஒரு இனிப்பு சாண்ட்விச் பிடிக்கும். தெரியே, இந்த சாண்ட்விச் சாதாரணமாக தோன்றுகிறது. நாம் இதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாரிடமிருந்தும் சிறந்தது. நான் இதை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆமா தாத்தா. நான் கழிவினி என்றிருக்கிறேனா? சரி, திருமதி செஃப்ஸ், நமது சவாலை கையாள நேரம் வந்துவிட்டது. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பர்கர்களை உபசரிக்க வேண்டும். ஹேய், எளிது. நான் அனைத்து பேர்களையும் சிறப்பாக சமைக்கிறேன் மற்றும் பன்களை வறுக்கத் தொடங்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். I sure furious there from a torsion this summer, but I hear her in break your car. If he else knows in your bank repeat that is goodness, the room choice here படிக்கிறது. but also for the burger ரொம்ப சுவையா இருக்கும். அப்படியே அற்புதம். ஓ, எவ்வளவு மலிவு காட்டல். இப்போது உன் சன்ஸ் கருப்பாக மாறினால் நீ அப்படியே பெருமைப்படுவையா என்று பார்ப்போம். எம்மா, அங்கே என்ன இருக்கிறது? அங்கே எதுவும் இல்லை. ஏன் என்னை கவனச்சிதறச் செய்கிறாய்? நிறுத்து. இது என்ன? ஏன் ஃபன், ஏன் இவ்வளவு கருப்பாகிவிட்டது? இது நண்டுமை போலவே இருக்கிறது. நீ சரியாக சொல்கிறாய். இது ஒரு அற்புதமான யோசனை. கருப்பு பன்கள் மிகவும் குளிராக தெரிகின்றன. இனி பன்களை அடுப்பில் வைத்து சுட்டி எடுக்க வேண்டிய நேரம். Answers Franklin என்று நினைக்கிறேன். பர்கரில் கட்லர்ஸ் அவை சிசி. இதோட குளிர்ச்சியானது என்ன இருக்க முடியும்? எளிது. ஒரு கடல் உணவு பர்கர் இதைவிட குளிர்ச்சியாக இருக்க முடியாது. இது மிகச் சிறந்த விலையுயர்ந்த உணவகங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது. இறால் மற்றும் நண்டு குச்சிகளால் செய்யப்பட்ட கட்லெட்களை நீங்கள் பார்த்ததுண்டா? நான் அவற்றை இப்போது சமைக்கப் போகிறேன். ஓப்பா, அதை 10 என்று வைத்து விடுகிறேன். ரொம்ப சார்க்கும். மக்கள் ஆஸ்வாம் பாரம்பரிய பர்கர்ஸ் விரும்பினீங்க. உதாரணம், நான் கிட்டத்தட்ட போன திஸ்வி அதை ஒன்றே சேர்க்க மட்டுமே உள்ளது. இது பாருங்க, எவ்வளவு பெரியாகவும் ருசிகரமாகவும் இருக்குது. உன் பர்கர் என் பர்கரை நான் சமைத்த பிறகு மங்கிவிடும். என் பர்கர் மிகவும் விசித்திரமான சாஸ் ஆக இருக்கும். அவகாடோ, எலுமிச்சை சாறு மற்றும் மசாலாக்களுடன். இதையெல்லாம் மிக நன்றாக பிளெண்டரில் அடித்து பிறகு என் கலைப்பணியை சேர்க்கலாம். அருமை. அதுதான். சமந்தா, உன் தோல்வி உறுதி. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஜென், வெற்றியாளரை தேர்வு செய். எங்கே தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதிலிருந்து தொடங்கலாம். ஓ, இந்த கிளாசிக் பர்கரை நான் மிகவும் விரும்புகிறேன். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. இப்போது நவீன கருப்பு பர்கருக்கு செல்ல நேரம். இதற்கென சிறப்பு கையுறைகள் கூட உள்ளன. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். அடடே, ஐயோ, அருவருப்பு. கடல் உணவுகளையும் அவகாடோவையும் நான் சகிக்க முடியாது. இரண்டாவது சுற்றில் நாம் என்ன சமைக்க போகிறோம்? எனக்கு ஒரு ஸ்டேக் வேண்டும். சுவையாகவும் சாராகவும். எளிது. நீங்க என் ஸ்டேக்கை விட்டு விலக முடியாது. சரி, தொடங்க நேரம் வந்துச்சு சார். ஏன் பட்டர் சாஸ் செய்யக்கூடாது? எந்த வகையான தயாரிப்புகளுக்காக இது என்பதை எனக்கு தெரியவில்லை. ஒரு நல்ல ஸ்டேக் என்பது நிபுணர்களால் சமைக்கப்பட்ட ஸ்டேக். அதுவே. எண்ணெய் வாங்கு. இல்லை, வாணலியில் சமைப்பது சலிப்பானது. வீட்டில் தயாரிக்கும் கிரில் முற்றிலும் வேறுபட்டது. அபத்தம். சாதாரண வாணலியில கூட மிகவும் சுவையான இறைச்சி செய்யலாம். தீயையும் பயன்படுத்தலாம்.
Christian, the birthday grilled their pawn steak in the stream on Shrika is cheer at the street are rarely Maldoradola Trivicerator Burger either tea Cardugu Putri Elimichi Sar Adipadela Sayaparte Unmayana steak sauce. இறைச்சியுடன் பொருந்தும் சாஸ் எதுவும் இல்லை. ஜேன் மகிழ்ச்சி அடைவார் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அற்புதம், மோசம் இல்ல. ஆனால் என் முன்பே தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் சாஸ் ரோஸ்டர்ஸ் இருக்கும். மேலும் சில தக்காளி மடுசு ஒரு டைம் கிளை. ஜேன், முயற்சிக்க நேரம் வந்துச்சு, அது உறுதி. இந்த முறை எம்மா சமைத்த ஸ்டேக்குடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். நறுமணம் அற்புதமாக இருக்கிறது. ஸ்வீட் மேமாவே சுவையாக இருக்கிறது. எனவே நான் உன் சாஸோட ஸ்டேக் சுவைக்கலாம். எம்மா, நீ அருமையாக செய்கிறாய். இது நிஜமாவே அற்புதமாக சுவையாக இருக்கிறது. இப்போது சமந்தாவின் ஸ்டேக்கை மதிப்பீடு செய்ய நேரம் வந்துள்ளது. இதன் மனம் குறைவாக இல்லை. வாவ், இது தெய்வீகமாக இருக்கிறது. நான் இதுவரை சுவைத்த சிறந்தது. சமந்தா, நீங்களே மீண்டும் வெற்றி பெறுகிறீர்கள். நிச்சயமாக நான் ஒரு சிறந்த சமையல்காரர். நாம் புதிய சவாலுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த முறை எனக்கு ரோல்ஸ் வேண்டும். உங்கள் தன்னிச்சையான முயற்சிகள் வரவேற்கப்படுகின்றன. எளிது. நான் ஏற்கனவே எவ்வளவு ரோல்ஸ் செய்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய. மற்றும் நிச்சயமாக அரிசி சமைப்பதிலிருந்து தொடங்குவது மதிப்புள்ளது என்று நான் அறிவேன். என்ன? ஒப்புக்கொள். அதன் பிறகு நீளமான துண்டுகளாக 4 வெட்டப்படும் வெள்ளரிக்காய் இருக்கும். அரிசி தயார். நான் வெள்ளரிக்காய்க்கு செல்லுகிறேன். அது உறுதி. உன் அரிசி திடீரென ஆவியாகிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம். அவள் எதையும் கவனிக்கவே இல்லை. ஓஹோ, என் அரிசி எங்கே? சமந்தா, நீ அதை பார்த்தியா? நான் இந்த நேரம் முழுவதும் மீன் செய்து கொண்டிருந்தேன். ஓ, அதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் ஒரு உண்மையிலேயே அற்புதமான யோசனை கண்டுபிடித்தேன். நான் ரஷ்ய ஸ்டீல் ரோல்ஸ் செய்யலாமா? இதுக்கு நான் பான்கேக் கலவை பிசைய வேண்டும். ஜேன் என் பரிசோதனையை விரும்புவாள் என்று நினைக்கிறேன். அப்படித்தான். கலவை தயார். அதை ஒரு தவாவில் ஊற்றுகிறோம். ஓ ஆம், அற்புதம். ஓ ஸ்பன்கேக்ஸ், உன்னிடம் சில விசித்திரமான ரோல்ஸ் இருக்கின்றன. இங்கே நான் எல்லாவற்றையும் தெளிவாக ரெசிபி படி செய்வேன். முக்கியமானது நோரி தாள்களை மறக்காமல் இருக்க வேண்டும். கூடவே ஒரு சிறப்பு ரோல் மேட் உள்ளது. இந்த உதவியுடன் நான் ரோல்களுக்கு சரியான தோற்றத்தை கொடுப்பேன். அதன் பிறகு நீங்கள் சில மீன்களை சேர்க்கலாம். சரி, என் சுவையான ரோல்ஸ் தயாராக உள்ளன. கொஞ்சம் வாசபி மற்றும் ஊறுகாய் இஞ்சி சேர்க்க வேண்டும். குளிர், ஆனால் என் ரோல்ஸ் மிகவும் தனித்துவமானவை ஆகும். அவை வாழைப்பழம் மற்றும் ஜாமுடன் ரோல்ஸ் ஆகும். இப்படிப்பட்ட உணவை யார் மறுப்பார்கள்? யாரும் இல்லை. அனைவரும் இனிப்புகளை விரும்புகிறார்கள். கூடுதலாக நான் அவற்றின் மீது ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவேன். ஜேன் யாருடைய ரோல்களை அதிகமாக பாராட்டுவார் என்று பார்ப்போம். இதற்கிடையில் அது தெரிந்து கொள்ள நேரமாகிவிட்டது. எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. சமந்தாவின் பாரம்பரிய ரோல்களை முதலில் விடலாம். மோசமில்லை, ஆனால் ஏதோ தவறாக உள்ளது. நான் இதைவிட சிறந்தவற்றை சாப்பிட்டுள்ளேன். எம்மா என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம். நான் இனிப்பு ரோல்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. வாழ்த்துக்கள் எம்மா. இறுதியாக இந்த வெற்றியை நான் எவ்வளவு காலமாக காத்திருந்தேன்.